அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இன்னைக்கு மத்தியானம் சமைக்காமல் கடைக்கு போயிட்டேன். இன்னைக்கு வீட்டில் மத்தியானம் சமைக்கலான்னு ரெடி பண்ணியிருக்கேன். என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்யலாம் தாங்க இருக்கோம். சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன செய்யறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா? சீரக சம்பா அரிசி 3/4 கிலோ எடுத்துருக்கு, தயிர் ஒரு பாக்கெட்டு, எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் தான், அது ஒரு 300 ml எடுத்து வச்சுருக்கோம். இது வீட்டில் அரைச்சி தனி மிளகாத்தூள், இது பிரியாணி பொடி, நம்மளே வீட்டில் அரைச்ச பிரியாணி பொடி. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் சோம்பெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை மேலே வறுத்து டெக்கரேஷனுக்காண்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் இன்றைக்கி நான் பிரிட்டானியா தான் இருந்தது கடையில், அதனால் பிரிட்டானியா பிராண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 10 கீறி வச்சுருக்கேன். மல்லித்தலை, புதினா, அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாம் கழுவி எலுமிச்சம்பழம் பழம்லாம் போட்டு கழுவிட்டு மஞ்சள்தூள் போட்டு நம்ம கழுவி வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. நாங்கள் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஆன் பண்ணியாச்சு. பாத்திரம் காயிட்டோம். பாத்திரம் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இப்போ நல்ல எண்ணெய் பிரியாணி செய்ய நல்லா இருக்குங்க. இந்த டிஃபரெண்ட் எல்லாம் சேர்த்துட்டு பிரியாணி அப்படின்னு பாருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ பட்டை சூப்பெல்லாம் போட்டுடலாம். நல்லா வதக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா பட்டை சூப்பெல்லாம் வதச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா செவக்க வறுக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெள்ளையாக இருந்துச்சுன்னா நம்ம பிரியாணி நல்லா இருக்கும். செவக்கணும், செவக்கதான் பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதக்கி கொடுக்குறோம். இப்போ நம்ம சிக்கன் கிரேவிக்காண்டி அடுத்த நம்ம ரெடி பண்ணிடுவாங்க. சிக்கன் கிரேவி ரெடி அதுக்கு நான் நல்லா யூஸ் பண்ணுறேன். நல்லா கொஞ்சம் விட்டாச்சு. நல்லா விட்டுட்டு தான் சிக்கன் கிரேவி பண்ணலாம். சிக்கன் கிரேவிக்கும் பட்டை கிராம்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஆனியன் போட்டுக்கலாங்க. ஏன்னா நான் கடகடன் செய்யற வீடியோ எடுக்கிறதுனால தான் ஸ்லோ, இல்லாட்டி நேரம் பிரியாணி செஞ்சு முடிச்சு கடைக்கு நான் போயிருப்பேன். ஆமாம், நீங்கள் சரி வீடியோ பண்ண போடுவோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி லாங் வீடியோ போகலையே அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நான் சிக்கன் பிரியாணி செய்யறதுக்காண்டி செய்யும் போது இல்லைன்னா டக்கு டக்குன்னு அட்டை அனைத்து ரெடியாக இருக்குங்க. ஒரு லைவ் போடுறேன் அப்படின்னு பாருங்க. ஆனால் தலைவலி வந்துடுங்க. ஓரளவுக்கு நல்லா செவந்துச்சுங்க. இப்படின்னு நம்ம இதையும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் எப்பவுமே வெங்காயம் வதங்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். ஸ்மெல் நல்லா கிடைக்குங்க. நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா பச்சை இது பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் நான் தக்காளி போடுவேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். நான் வீடியோ யாரும் பிடிச்சிக்கிறது ஹெல்ப் பண்ணாது. நானாவே ஒரு ஸ்டாண்ட் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி போட்டு நல்லா வதங்கிச்சா இந்த நேரத்துக்கு நாங்கள் நெய் ஊற்றிடுவேன். அவ்வளோ கொஞ்சம் தான் விட்டு ரொம்ப ஊற்ற மாட்டேன். அதுக்கப்புறம் தான் இருக்குது நம்ம பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நெய் ஊற்றணும். நம்ம காய வச்சு விட்டுருவோம். இது போட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி இப்போ 3 தான் வதக்கிட்டுருக்கோம். இதை நல்லா பச்சை வாடை போக ஃபஸ்ட் இதெல்லாம் வதக்கணும். இதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா சேர்த்துலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லபடியாக வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம மல்லித்தலையும் புதினா இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் இதையும் வதக்கி கொடுத்துக்கலாம் கிரேவிக்கும். ஏன்னா கிரேவி சிக்கன் கிரேவி இருந்தாலும் நல்லாயிருக்கும். சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு சாப்பாடு தாங்க இன்னும் வேறு எதாவது வேலை சாப்பாடு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாங்க. நல்லா வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிச்சு. இஞ்சிலாம் வதங்கிச்சு. கொஞ்சம் சிக்கனை சேர்த்துக்கலாம். கழுவி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கழுவுறது எப்படின்னு சொன்னால் மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் கல்லுப்பு 3 போட்டு நல்லா க்ளீன் பண்ணுங்க. க்ளீன் பண்ணி நான் அப்படியே ஒரு 10 வாட்டி அரைச்சிருக்கேன். க்ளீன் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான்வெஜ் எலுமிச்சம்பழம் போட்டு க்ளீன் பண்ணாலே நல்லா ஸ்மெல் கிடைக்கும். சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருவாங்க. நல்லா வதக்கிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நல்லா அதோட தண்ணியே போதும். நல்லா வதக்கி பச்சை வாடை போட்டு சிக்கன் நல்லா வதக்கிடுவாங்க. இப்போ சிக்கன் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அந்த கறியெல்லாம் உப்பு நல்லா சாப்பிட்றதுனால உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நான்வெஜ் செய்றீங்க அப்படின்னு சொன்னாலே கல்லுப்பே பயன்படுத்துங்க. ஆனால் எப்படி என்ன பண்ணுவேன்னா நான் ஐஸ் ஃபஸ்ட்டு எல்லாம் மிக்சியில் போட்டு தான் ஊற்றி வச்சுப்பேன். ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் கஞ்சி சாதம் அடிக்க எப்பவுமே கஞ்சி சாதம் வேணும் எங்கள் வீட்டுக்காருக்கு. அப்போ என்ன கல்லுப்பு தான் கேட்பாரு. கரையில் லேட் ஆகும் அப்படின்னு பரவாயில்ல, சரி எதுக்கு மிக்சியில் போட்டு ஒரு வேலை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிடலாம்.
நல்லா வதங்கிட்டே இருக்குங்க. அந்த வெயிலில் நம்ம வந்து இந்த சீட்டை ராத்திரி சீட்டா ரொம்ப வேணுங்க. அதனால் காலையில் நம்ம 4 மணிக்கு சமைக்கிறது ஒன்றும் தெரியாது. இந்த நேரத்தில் சமைக்கிறது ரொம்ப ஒரு வேக்காடாக இருக்கும். ஃபேன் வேறு போட முடியாது. எல்லாம் இது ரொம்ப வெறியும். நல்லா சீக்கிரமாக உச்சி வெயிலாக இருக்குது. சமைச்சு முடிச்சு சீக்கிரமாக நம்ம சமைக்கணும். சிக்கன் நல்லா வதங்கிட்டு நல்லா வந்து சிக்கன் வந்து நல்லா தண்ணியெல்லாம் போயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போதைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணி பவுடர் வந்து போட்டுக்கலாம். 1 கிலோவுக்கு தேவையானதான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி மிளகாய் தூள் ஊற்றிக்கலாங்க காரத்துக்கு. இப்போ லெமன் ஜூஸ் அரை லெமன் வந்து போட்டு வச்சுருக்கேன். நல்லா கலரி கொடுத்துக்கலாம். ஏன்னா சிக்கனில் வந்து இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் போனால் தான் நல்லா ஒரு கிறிஸ்பியாக நல்லா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா இந்த பிரியாணி பொடியெல்லாம் போட்டு நல்லா அதாவது எண்ணெய் பிரிஞ்சு நல்லபடியாக வந்துச்சுங்க. இப்போ வந்து நம்ம தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தயிர் நான் ரொம்ப சேர்க்க மாட்டேன், கொஞ்சமாக தான் சேர்ப்பேன். தயிர் கொஞ்சமாக சேர்த்தாச்சு. இதையும் நல்லா கலரி கொடுத்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர் செம்ம வாடையாக இருக்குது, நல்லா இருக்குங்க. நானே சொல்லக்கூடாது, பிரியாணி எப்படி வருதுன்னு தெரியல. நான் வீடியோ வேறு போடுறேன்னா அதனால கூட சொல்லலையா நல்லா கறி கொடுத்தாச்சுங்க. அதனால என்ன பிரித்து தெரியுதாங்க உங்களுக்கு? என்ன பிரித்து தெரியுதா? நல்லா என்ன பிரிஞ்சு வந்துதா? எப்போவுமே வந்து நம்ம என்ன பிரியாணி செஞ்சோம்னா இது நல்லா இருக்காது. எண்ணெய் பிரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே ஆட் பண்ணோம். அப்போ நல்லா டேஸ்ட்டாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம சீரக சம்பா அரிசியை வந்து இதை சேர்த்துக்கலாம். அரிசிலாம் எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கலரி கொடுத்துக்கலாம். இதே வந்து நீங்கள் 1 கிலோ சேர்த்துனா இந்த மாதிரி வரைக்கும் செய்யலாம். இல்லை அப்படின்னா நிறைய செய்யணும், ஒரு 5 கிலோ 10 கிலோ விருந்துக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றதுக்கப்புறம் காய வச்சு தண்ணி ஊற்றதுக்கப்புறம் தான் ரைஸ் போடணும். இது வந்து நான் கொஞ்சம் இது ஃப்ளேவர் இந்த மாதிரி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் செய்வது. அதனால் நிறைய செய்வது உங்களுக்கு கிண்ட முடியாதுங்க. அதனால் வந்து நீங்கள் பண்ணாங்க நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் வரமே அரிசி போடுங்க. நான் வந்து இப்போ எனக்கு இது வந்து நெய்யிலையும் எண்ணெயிலையும் வதக்கினா ரைஸ் வதக்கினா அது ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி கொடுத்துருச்சுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அந்த கொதிக்கிற தண்ணி தான் ரொம்ப 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீரக சம்பா பழைய அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 டம்ளர் தான் நான் தண்ணி ஊற்றுவேன். நீங்கள் எப்படி ஊற்றுவீங்க? தம் போட பொறுத்து அது ரொம்ப ஸ்பீடாக வச்சோம்னா கீழே பிடிச்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நான் வந்து எப்பவுமே 1.5 தான் வைப்பேன். குக்கர் வைக்கிறது எனக்கு பிரியாணி பிடிக்காது. அடுப்பில் செய்வே கிடையாது கேஸ் வச்சுக்காம தான். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு நம்ம ஊற்றிடலாங்க. பாருங்கள் தண்ணி நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பிரியாணி ரைஸ் அவ்வளோதாங்க ஊற்றி நல்லா காய் கொடுத்துக்கலாம். நல்லா ஊற்றினது சீக்கிரமாக கொதி வந்துடுங்க. கொதி வந்துடும். நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கிற டைம் தான். அந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் மல்லித்தலை வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் தூயலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு தெரியலங்க. நம்ம பார்க்கலாம் பிரியாணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். அதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி பார்க்கலாங்க. அப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் தம் போடலாம். சரிங்களா? சரி இப்போ மூடி போட்டு மூடிடலாமா? ஓகே. அதுக்குள்ளே இவங்க கிரேவிக்கு ரெடி இருக்காங்க. இவங்கள பார்த்துக்கலாம். இப்போ கிரேவிக்கும் வந்து நல்லபடியாக ஊற்றிட்டு இருக்கேன். இப்போ வந்து பிரியாணிக்கு நம்ம தண்ணி போட்டுருக்கோம். எல்லாம் கொதிக்க வச்சுருக்கோம். கொதிச்சிச்சேன்னு பார்ப்போம். மழை கொதிச்சுட்டு இருக்கு. மலை பிரியாணி கொதிச்சுட்டு இருக்கு. அப்பா முருகா நல்லபடியாக வரணும் பிரியாணி. இல்லைன்னு சொன்னால் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் என் அடிக்க வந்துடுவாங்க எங்களுக்கு. ஆமாம் இது நல்லா பழைய அரிசிங்க. அதனால தான் நின்று நல்லபடியாக வெயிட்டு. சரி இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். சிம்லேயே வச்சுட்டு மூடி போடலாம். தம் போடுற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தம் போட வாழையை வச்சு தம் போடலாங்க. இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து தம் போடுறதுக்கு ரெடி ஆச்சான்னு பார்த்துடலாங்க. வாங்க நல்லபடியாக தம் போடுற அளவுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிண்ட வேணாங்க. கிண்ணா அப்படியே மாதிரி ஆகிடும். தம்மெல்லாம் ஒன்றும் ரொம்ப எதுவும் இதெல்லாம் வைக்க மாட்டேங்க. தம்மெல்லாம் அப்படி வைக்க மாட்டேன். நம்ம ஸ்லோவாக வச்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறது. என்ன பண்ண போகிறேன்னா வாழையில் வைக்க போகிறேன். இது பாருங்கள், இந்த வாழையில் இருக்குல்ல, இதை வந்து இப்படி வச்சுருக்கேன். இந்த வாழையிலே வச்சுட்டு அடுத்ததில் இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அந்த மாதிரி இதில் எடுத்து போட்டுடலாம். அடுத்த அடுப்பு எடுத்து போட்டுடலாங்க. இந்த அடுப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த அடுப்பில் போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ இந்த வடியை போட்டு மூடிக்கலாம். சிம் வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த கிரேவியை தூக்கி இங்கே ஷிஃப்ட் பண்ணிடலாம். கிரேவி இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோமா? கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. கிரேவியும் ரெடி ஆகிடுச்சுங்க. நீ வெங்காய சால்னா மட்டும் வெட்டினா போதும். அதையும் கட் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் சில்லிக்கு பிணைஞ்சு வச்சுருக்கேன். அது சில்லியும் போட்டலாம். நீ வந்து நம்ம பிரியாணி கவலைப்பட வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காக தம்மில் தான் இருக்குது. அது ரெடி ஆகிடும். கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் அரிசி பதமும் இதுவாக இருக்குது. அந்த சூட்டுக்கு அதுவும் கரெக்டாக வந்துடும். நம்ம கிரேவியை நல்லா ரெடி பண்ணிக்கலாம். கிரேவியை ரெடி பண்ணிவிட்டு வெங்காய சால்னா வெட்டிட்டோன்னா அப்புறம் சில்லி வந்து நம்ம நான்ஸ்டிக்கு தவாவில் போட்டுருவோம்.
எல்லாம் கடாயில் போட்டுட்டு டக்கு டக்குன்னு வேலையை பார்த்துட்டு கடை கிளம்பிடலாமாங்க. இப்போ வந்து நம்ம பிரியாணி தம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாழையில லைட்டாக எடுத்துடலாம். சூப்பராக இருக்குங்க பிரியாணி, பெருமைக்கு சொல்லலை. அங்கே பாருங்கள், நல்லா நல்ல ஒரு கிறிஸ்பியாக, நல்லா பிடிக்காமல் செம்மையாக இருக்குது. நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிட்ட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க பிரியாணி எப்படி இருக்கு. பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தம்மெல்லாம் நம்ம எதுவுமே போடல, நம்ம அடுப்பில் தான் நம்ம இது பண்ணோம், அவ்வளோதான். தம் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து இது மேலே டெக்கரேட் கொடுத்துட வேண்டியதான். இப்போ வந்து முந்திரி திராட்சை ரெண்டையுமே வந்து நெய்யில் வறுத்தாச்சு, மேலே ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். செம்மையாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. அவ்வளோதான், சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீ வந்து நம்ம எல்லாமே ஆனியன்லாம் கட் பண்ணிவிட்டு நீ சாப்பிட்றலாம். நீ வந்து நமக்கு இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, நீ சாப்பிட்ற வேண்டியதான். அவ்வளோதான், எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன். பிரியாணி வந்து அப்போவே சாப்பிட்டா நல்லா இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கிரேவி ரெடி ஆச்சுன்னு பார்க்கலாம். கிரேவி பாருங்கள், கிரேவியும் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. கலந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இது என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீ வந்து சிக்கன் கிரேவியும் சிக்கன் பிரியாணியும் ரெடி ஆச்சுங்க. நீ வந்து ஆனியன் வந்து நம்ம தயிர் பச்சடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லி வறுத்துட்டு நம்ம சாப்பிட்ற வேண்டியதான். அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். வெங்காய தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் சில்லி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து 65 வந்து போட்டுட்ருக்கேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்மளோட வீட்டில் ட்ரெஷ்ஷு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து இன்றைக்கி வந்து மத்தியானம் சமைக்காமல் கடைக்கு போயிட்டேன். இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து மத்தியானம் சமைக்கலான்னு ரெடி பண்ணியிருக்கேன். என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி செய்யலாம் தாங்க இருக்கோம். சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன செய்யறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா? சீரக சம்பா அரிசி 3/4 கிலோ எடுத்துருக்கு, தயிர் ஒரு பாக்கெட்டு, எண்ணெய் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான், அது ஒரு 300 ml எடுத்து வச்சுருக்கோம். இது வீட்டில் அரைச்சி தனி மிளகாத்தூள், இது பிரியாணி பொடி, நம்மளே வீட்டில் அரைச்ச பிரியாணி பொடி. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்க சோம்பெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை மேலே வறுத்து டெக்கரேஷனுக்காண்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு பிரிட்டானியா தான் இருந்தது கடையில், அதனால் பிரிட்டானியா பிராண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 10 இது கீறி வச்சுருக்கேன். மல்லித்தலை, புதினா. அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாம் கழுவி எலுமிச்சம்பழம் பழம்லாம் போட்டு கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம கழுவி வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன். சரி, புது வருஷம், பிள்ளைங்களும் லீவாக இருக்காங்க, சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோமே அப்படின்ட்டு சிக்கன் பிரியாணி செய்யலான்ட்டு ரெடி பண்ணியிருக்கேங்க. இப்போ ரொம்ப நாளாச்சு, முதல்ல அடிக்கடி பிரியாணி செய்வோம், இப்போ பிரியாணியே செய்கிறதில்ல. வாங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எனக்கு நான் செய்கிற எப்படி டேஸ்ட்டோ அதை பார்க்கலாம், எப்படின்னு பண்ணிடுறோன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஆன் பண்ணியாச்சு. பாத்திரம் காயிட்டோம். பாத்திரம் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எப்பவுமே நல்லெண்ணெயிலையும் பிரியாணி செய்வேன், நல்லா இருக்குங்க. இன்றைக்கி ரீஃபண்ட் ஆயில் தான் செஞ்சுருக்கேன். ரீஃபண்ட் ஆயில் பிரியாணி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பட்டை சோம்பெல்லாம் போட்டுடலாம்.
நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா பட்டை சோளம் வறுத்துச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா செவக்க வறுக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெள்ளையாக இருந்துச்சுன்னா நமக்கு பிரியாணி நல்லாயிருக்கும். நல்லா செவக்கணும். ஃபஸ்ட்டு செவச்சா தான் பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து வெங்காயம் நல்லா வதங்கி போட்டுக்கிறோம். இப்போ அதுக்கு வந்து நம்ம சிக்கன் கிரேவிக்காண்டி அடுத்த இதில் நம்ம ரெடி பண்ணிடுவாங்க. இந்த சிக்கன் கிரேவி அதுவும் ரெடி பண்ண. அதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டாச்சு. நல்லெண்ணெய் விட்டுட்டு தான் சிக்கன் கிரேவி பண்ணலாம். சிக்கன் கிரேவிக்கும் பட்டை கிராம்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஆனியன் போட்டுக்கலாங்க. ஏன்னா நான் வந்து கடகடன்னு செய்கிறத வீடியோ எடுக்கிறதுனால தான் இப்படி ஸ்லோ. இல்லாட்டி நேரம் பிரியாணி செஞ்சு முடிச்சு கடைக்கு நான் போயிருப்பேன். ஆமாம், இன்றைக்கி வந்து சரி வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் அப்படியே லாங் வீடியோவே போடலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நான் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காண்டி சரி செய்யும் போது, இல்லைன்னா டக்கு டக்குன்னு அட்டன் டேட்டில் அனைத்தும் ரெடியாக இருக்குங்க. ஒரு நாள் லைவ் போடுறேன், அப்போதைக்குன்னு பாருங்கள். ஆனால் தலைவலி வந்துடுங்க. ஓரளவுக்கு நல்லா செவந்துருச்சுங்க. இப்படின்னு நம்ம வந்து இதையும் கிண்டி விட்டுக்கலாம், இதையும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நான் எப்போவுமே வந்து வெங்காயம் வந்து வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். அது ஸ்மெல் நல்லா கிடைக்குங்க. நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை இது பண்ணதுக்கப்புறம் தான், நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து தக்காளி போடுவேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். என்னடா நான் வீடியோ வந்து யாரும் பிடிச்சிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணால, நானாகவே ஒரு ஸ்டாண்டு வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி போட்டு நல்லா வதங்கிடுச்சா, இந்த நேரத்துக்கு நம்ம நெய் ஊற்றிடுங்க. அவ்வளோதான், கொஞ்சம் தான் ஊற்றுவேன், ரொம்ப ஊற்ற மாட்டேன் நெய். அதுக்கப்புறம் தான் இருக்குது. அது நம்ம பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நெய் ஊற்றணும். நம்ம காய வச்சு ஊற்றுறது இது போடுறது. நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் தக்காளி இப்போ 3 தான் வதக்கிட்டு இருக்கோம். இதை வந்து நல்லா பச்சை வாடை போக ஃபஸ்ட் இதெல்லாம் வதக்கிடணும். இதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா சேர்த்துடலாம். பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லபடியாக வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம மல்லித்தலையும் புதினா இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த சமயத்தில் இதையும் வதக்கி கொடுத்துக்கலாம் கிரேவிக்கும். ஏன்னா கிரேவி வந்து சிக்கன் வந்து கிரேவி இருந்தாலும் நல்லாயிருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு மெயின் சாப்பாடு தாங்க. என்ன வேலையானாலும் எவ்வளோ வேலையானாலும் சாப்பாடு ஃபஸ்ட்டு நீட்டாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாங்க. நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டெலாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். கழுவி வச்சது ஃபஸ்ட்டு வந்து கழுவுறது எப்படின்னு சொன்னால் மஞ்சள்தூள், எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் கல்லுப்பு 3 போட்டு நல்லா க்ளீன் பண்ணுங்க. க்ளீன் பண்ணி நான் எப்படியும் ஒரு 10 வாட்டி அரைச்சிருக்கேன். க்ளீன் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நான்வெஜ்ஜை வந்து எலுமிச்சம்பழம் போட்டு க்ளீன் பண்ணாலே கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லு கிடைக்கும். சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. நல்லா அதோட தண்ணியும் போதும். நல்லா வதக்கி பச்சை வடை போட்டு சிக்கனை நல்லா வதக்கிடலாங்க. இப்போ வந்து சிக்கன் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுடலாம். கல் உப்பு போட்டுடலாம். ஏன்னா அந்த கறியிலெல்லாம் உப்பு நல்லா சாரம், அதனால் உப்பு போட்டுடலாம். கல் உப்பு தான் போட்டுருக்கேன். ரொம்ப நான்வெஜ் செய்றீங்க அப்படின்னு சொன்னாலே கல்லுப்பே பயன்படுத்துங்க. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, நான் ஐஸ் ஊற்று ஃபஸ்ட்டு எல்லாம் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு தான் ஊற்றி வச்சுருப்பேன். ஊற்றி ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து கஞ்சி சாதம் அடிக்க எப்போவுமே கஞ்சி சாதம் வேணும் எங்கள் வீட்டுக்காருக்கு. அப்போதைக்குன்னு கல்லுப்பு தான் கேட்பாரு. கரையிற லேட் ஆகும் அப்படின்னா பரவாயில்ல, சரி எதுக்குன்னு மிக்சியில் போட்டு ஒரு ட்ராரில் ஊற்றி பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க.
போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் வெயிலில் நம்ம வந்து இந்த சீட்டா ஹாஸ்பிட்டல் சீட்டா ரொம்ப வேகுங்க. அதாவது காலையில் நம்ம 4 மணிக்கு சமைக்கிறது ஒன்றும் தெரியாது. இந்த நேரத்துக்கு சமைக்கிறது ரொம்ப ஒரு வேக்காடாக இருக்கும். ஃபேன் வேறு போட முடியாது. எல்லாம் இது ரொம்ப வெடியும். அதனால் சீக்கிரமாக உச்சி வெயிலாக இருக்குது. சமைச்சு முடிச்சுட்டு சீக்கிரமாக நம்ம கிளம்பிடுவோம். சிக்கன் நல்லா வதங்கிட்டு நல்லா வந்து சிக்கன் வந்து நல்லா தண்ணியெல்லாம் பிடிச்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்படிக்குன்னு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணி பவுடர் வந்து போட்டுக்கலாம். 1 கிலோவுக்கு தேவையானதான் எடுத்து வச்சுருக்கேன். போட்டு தனி மிளகாய் தூள் பொடிக்கலாங்க காரத்துக்கு. இப்போ லெமன் ஜூஸ் அரை லெமன் வந்து போட்டு வச்சுருக்கேன். நல்லா கலரி கொடுத்துக்கலாம். ஏன்னா சிக்கனில் வந்து இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் போனால் தான் நல்லா ஒரு கிறிஸ்பியாக நல்லா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா இந்த பிரியாணி பொடி எல்லாம் போட்டு நல்லா அந்த அதுவும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லபடியாக வந்துடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. தயிர் நான் ரொம்ப சேர்க்க மாட்டேன், கொஞ்சமாக தான் சேர்ப்பேன். தயிர் போடணும், கொஞ்சமாக சேர்த்தாச்சு. இதையும் நல்லா கலரி கொடுத்துக்கலாம். நல்லா இந்த ஃப்ளேவரே செம்ம வாடையாக இருக்குது, நல்லா இருக்குங்க. நானே சொல்லக்கூடாது, பிரியாணி எப்படி வருதுன்னு தெரியல. நான் வீடியோ வேறு போடுறேன்னா அதனால கூட சொதப்பு இல்லையா பார்ப்போம். நல்லா கலரி கொடுத்தாச்சுங்க. பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரித்து தெரியுதாங்க உங்களுக்கு? பாருங்கள் எண்ணெய் பிரித்து தெரியுதா? ஆமாம், பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுதா? எப்போவுமே வந்து நம்ம அந்த எண்ணெய் பிரியாமல் செஞ்சோம்னா எதுவுமே நல்லா இருக்காதுங்க. எண்ணெய் பிரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம சீரக சம்பா அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அரிசியெல்லாம் எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கலரி கொடுத்துக்கலாம். இதே வந்து நீங்கள் 1 கிலோ சேர்த்துனா இந்த மாதிரி வதக்கி செய்யுங்க. இல்லை அப்படின்னு நான் நிறையா செய்யணும், ஒரு 5 கிலோ 10 கிலோ விருந்துக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் தான், காய வச்சு தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் தான் ரைஸ் போடணும். இது வந்து நான் கொஞ்சம் இது எனக்கு ஃப்ளேவர் இந்த மாதிரி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கிறது செய்கிறது. அதனால் நிறையா செய்யும்போது உங்களால் கிண்ட முடியாதுங்க. அதனால் வந்து நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறமே அரிசியை போடுங்க. நான் வந்து இப்போ எனக்கு இது வந்து நெய்யிலையும் இந்த எண்ணெயிலையும் வதக்கினா ரைஸ் வதக்கினா அது ஒரு ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி கொடுத்தாச்சுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். அந்த கொதிக்கிற தண்ணி தான் அதில் விட்டுருக்கேன். 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சீரக சம்பா பழைய அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 டம்ளர் தான் நான் தண்ணி ஊற்றுவேன். நீங்கள் எப்படி ஊற்றுவீங்க? தம் போடுற பொறுத்தா இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக வச்சோம்னா கீழே பிடிச்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நான் வந்து எப்போவுமே 1.5 தான் வைப்பேன். குக்கரில் வைக்கிறது எனக்கு பிரியாணி பிடிக்காது. அடுப்பில் செய்வேன், என்னோட கேஸில் செய்வேன், அவ்வளோதான். இப்போ தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு, நம்ம ஊற்றிடலாங்க. பாருங்கள் தண்ணி நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பிரியாணி ரைஸ் அவ்வளோதாங்க ஊற்றி நல்லா கலரி கொடுத்துக்கலாம். நல்லா ஊற்றினதுக்கப்புறம் சீக்கிரமாக கொதி வந்துடுங்க. கொதி வந்துடும், நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கிற டைம் தான் அது. அந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் மல்லித்தலை வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் தூயிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கும் என்னன்னு தெரியலங்க, ஆனால் பார்க்கலாம் பிரியாணி எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ நல்லா எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். அதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு அடி பார்க்கலாங்க. அப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் தம் போடலாம், சரிங்களா? சரி, இப்போ மூடி போட்டு மூடிடலாமா? ஓகே. அதுக்குள்ளே இவங்க கிரேவிக்கு ரெடி பண்ணியிருக்காங்க, இவங்கள பார்த்துடலாம். இப்போ கிரேவிக்கும் வந்து நல்லபடியாக கிண்டிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பிரியாணிக்கு நம்ம தண்ணி போட்டுருக்கோம்ல, எல்லாம் கொதிக்க வச்சுருக்கோம். கொதிச்சிருச்சா என்னன்னு பார்ப்போம். மழை கொதிச்சுட்டு இருக்குது. மலன்னு பிரியாணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பா முருகா, நல்லபடியாக வரணும் பிரியாணி. இல்லைன்னு சொன்னால் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் என்னை அடிக்க வந்துடுவாங்க. ஆமாம், இது நல்லா பழைய அரிசிங்க, அதனால தான் நின்று நல்லபடியாக வெயிட்டுருக்கு. சரி, இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். சிம்லேயே வச்சுட்டு மூடி போட்டுடலாம். தம் போடுற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தம் போடலாம். வாழையில வச்சு தம் போட்டுடலாங்க.
இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து தம் போடுறதுக்கு ரெடி ஆச்சான்னு பார்த்துடலாங்க. வாங்க நல்லபடியே தம் போடுற அளவுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிண்ட வேணாங்க, கிண்ண அப்படியே மாதிரி ஆகிடும். தம்மெல்லாம் ஒன்றும் ரொம்ப எதுவும் இதெல்லாம் வைக்க மாட்டேங்க, தம்மெல்லாம் அப்படி வைக்க மாட்டேன். இதை நம்ம ஸ்லோவாக வச்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறது. என்ன பண்ண போகிறேன்னா வாழை இலை வைக்க போகிறேன். இது பாருங்கள், இந்த வாழை இலை இருக்குல்ல, இதை வந்து இப்படி வச்சுருக்கேன். இந்த வாழை இலையை வச்சுட்டு அடுத்ததில் இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அந்த மாதிரி இதில் எடுத்து போட்டுடலாம். அடுத்த அடுப்பில் எடுத்து போட்டுடலாங்க. இந்த அடுப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த அடுப்பில் போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ இந்த வடியை போட்டு மூடிக்கலாம், சிம் வச்சிடலாம், அவ்வளோதான். இப்போ இந்த கிரேவியை தூக்கி இங்கே ஷிஃப்ட் பண்ணிடலாம். கிரேவி இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோமா, கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. கிரேவியும் ரெடி ஆகிடுச்சுங்க. நீ வெங்காய சால்னா மட்டும் வெட்டினா போதும். அதையும் கட் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் சில்லி கிழி பிணைஞ்சி வச்சுருக்கேன், அது சில்லியும் போட்டுடலாம். நீ வந்து நம்ம பிரியாணி கவலைப்பட வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக தம்மில் தான் இருக்குது, அது ரெடி ஆகிடும், கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் அரிசி பதமும் இதுவாக இருக்குது, அந்த சூட்டுக்கு அதுக்கும் கரெக்டாக வந்துடும். நம்ம கிரேவியை நல்லா ரெடி பண்ணிக்கலாம். கிரேவியை ரெடி பண்ணிவிட்டு வெங்காய சால்னா வெட்டிட்டோன்னா அப்புறம் சில்லி வந்து நம்ம நான்ஸ்டிக்கு டப்பாவில் போட்டுருவோம். எல்லாம் கடாயில் போட்டுட்டு டக்கு டக்குன்னு வேலையை பார்த்துட்டு கடை கிளம்பிடலாமாங்க. இப்போ வந்து நம்ம பிரியாணி தம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாழையில லைட்டாக எடுத்துடலாம். சூப்பராக இருக்குங்க பிரியாணி, பெருமைக்கு சொல்லலை. அங்கே பாருங்கள், நல்லா நல்ல ஒரு கிறிஸ்பியாக, நல்லா பிடிக்காமல் செம்மையாக இருக்குது. நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிட்ட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு. பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தம்மெல்லாம் நம்ம எதுவுமே போடல, நம்ம அடுப்பில் தான் நம்ம இது பண்ணோம், அவ்வளோதான். தம் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து இது மேலே டெக்கரேட் கொடுத்துட வேண்டியதான். இப்போ வந்து முந்திரி திராட்சை ரெண்டையுமே வந்து நெய்யில் வறுத்தாச்சு, மேலே ஆட் பண்ணிடலாம், அவ்வளோதான். செம்மையாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. அவ்வளோதான், சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீ வந்து நம்ம எல்லாமே ஆனியன்லாம் கட் பண்ணிவிட்டு நீ சாப்பிட்றலாம். நீ வந்து நமக்கு இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, நீ சாப்பிட்ற வேண்டியதான். அவ்வளோதான், எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன். பிரியாணி வந்து அப்போவே சாப்பிட்டா நல்லா இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கிரேவி ரெடி ஆச்சுன்னு பார்க்கலாம். கிரேவி பாருங்கள், கிரேவியும் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இது என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீ வந்து சிக்கன் கிரேவியும் சிக்கன் பிரியாணியும் ரெடி ஆச்சுங்க. நீ வந்து ஆனியன் வந்து நம்ம தயிர் பச்சடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லி வறுத்துட்டு நம்ம சாப்பிட்ற வேண்டியதான். அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம், வெங்காய தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சு, சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் சில்லி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து 65 வந்து போட்டுட்ருக்கேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்மளோட வீட்டில் ட்ரிஷ்ஷு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.